ஹலோ வியூவர்ஸ் 100 டேஸ் 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டே 83ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஐபிஏ டிரான்ஸ்கிரிப்டர் யூசிங் பைத்தான். இதுக்கு நம்ம வந்து இன்டூ ஐபிஏ அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஜஸ்ட் வந்து பிப் இன்ஸ்டால் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜிஐக்கு டிகிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட கோட் அண்ட் நான் கோட் வந்து ரன் பண்ணிட்டேன். என்னோட ஜிஐ இப்படி தான் இருந்துச்சு. இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே லேபிளில் வந்து நம்ம கொடுத்த வேர்ட்கான ஐபிஏ, அதாவது ஃபொனட்டிக், இப்போ நம்ம டிக்ஷனரியில் பார்த்துருப்போம். பக்கத்தில் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் வச்சு லாங்குவேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஐபிஏ அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃபொனட்டிக் ஆல்ஃபபெட். எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி ஏதாவது பைத்தானில் வந்து லைப்ரரிஸ் இருக்குமான்னு சர்ச் பண்ணும்போது ஒரு ஈஸியான ஒரு லைப்ரரி தான் இன்டூ ஐபிஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடியூல். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிவிட்டேன். அந்த அந்த ஜிஐ இப்படி தான் இருக்கும். ஒரு வேர்ட் வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறதே வந்து இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு வேர்ட் வந்துருச்சு. அதை காப்பி டு கிளிப் போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஜஸ்ட் நம்ம விண்டோவில் இருக்க சர்ச் பார்லே Ctrl+V கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணது வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறதே வந்து விக்கிபீடியா பேஜை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்குது. ஸோ இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இதில் இருக்க இந்த ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என் பேர் கொடுத்துட்டு பார்க்குறேன். ஓகே, இது இங்கிலீஷ்லேயே இல்லை. அதே மாதிரி கேட், நெக்ஸ்ட் வந்து காட். ஸோ உங்களுக்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதே தான் மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்க ஃபைல் தான் வந்து ஓப்பன் பண்ணுது. ஓகே, சிஏடி கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். காப்பி டு கிளிப் போர்ட் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். விக்கிபீடியா. ஓகே, இது வந்து ஏஇ அப்படிங்கிறது இது ஃபொனட்டிக் சிம்பிள் இதில் வேறு மாதிரி எடுத்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபொனட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல. பட் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருந்ததுனால பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.